Today topic is some basic concept of organic chemistry. Some basic concept of organic chemistry. இப்போ organic chemistryல the 15 questionல இதான் first unit. Unit 1. Unit 1. இந்த Unit 1ல இருந்து கண்டிப்பா 2 questions எதிர்பார்க்கலாம். 2 questionsல என்னெல்லாம் இன்னைக்கு டாபிக் பார்க்க போனா ஐயூபர்னேட், செகண்ட் வந்து ஐசோமெரிசம். இந்த ரெண்டு டாபிக்ல இருந்து கண்டிப்பா 1 question ஆர் 2 questions மெயினா கன்ஃபார்மா வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா டெஃபினிஷன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன். எல்லா காம்பவுண்ட்ஸுக்குமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போது கார்பன் தான் மெயினா இருக்கும். கார்பன் இதெல்லாம் ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோ கார்பன்னா கார்பன் ஹைட்ரஜன் மெயினா இருக்கும். கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் மெயினா இருக்கும். அதான் ஹைட்ரோ கார்பன் சொல்லலாம். ஸ்டடி ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் சொல்லலாம். இப்போ ஆர்கானிக்னா மீனிங் ஆர்கானிக் இஸ் derived from living organism. லிவிங் ஆர்கானிசத்துல இருந்து ஆர்கானிக். இப்போ அப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா அப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா இஸ் ஃபவுண்ட் இன் லிவிங் செல்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா இஸ் ஃபவுண்ட் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா இஸ் ஃபவுண்ட் இன் லிவிங் செல், லிவிங் பிளான்ட். லிவிங் செல்ஸ் சொல்லலாம், லிவிங் பிளான்ட் சொல்லலாம். இப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இப்ப கார்பனுக்கு மெயினா இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதான் கேட்டினேஷன். Catenation is the tendency of an atom, to form a chain of compounds, the atoms of the same element. The definition, the atoms of the same element. This is catenation. கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனாலதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 10 மில்லியன் காம்பவுண்ட்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆகுது. அதாவது the tendency of an atom to form a chain of compounds with atoms of the same element. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் எது கூடலாம் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் கேலஜன்ஸ். இவ்வளவு சேர்ந்ததான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் கேலஜன்ஸ். கேலஜன்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு புளூரின் எடுத்துக்கலாம், குளோரின் எடுத்துக்கலாம், புரோமின், அயோடின். ஆனா ஆர்கானிக்ல மெயினா யூஸ் பண்ணது குளோரின், புரோமின் தான் அடிக்கடியா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கார்பன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் கேலஜன்ஸ். At the classification of organic compounds. Classification of organic compounds. இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணுவோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணும்போது ஏசைக்ளிக் காம்பவுண்ட் அல்லது ஓப்பன் செயின் சொல்லலாம். ஏசைக்ளிக் காம்பவுண்ட் அல்லது ஓப்பன் செயின் அல்லது அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஏசைக்ளிக் காம்பவுண்ட், ஓப்பன் செயின் அல்லது அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதே இது வந்து சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் 2 டைப்ஸா பிரிக்கும். ஒன்னு ஏசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொன்னு சைக்கிளிக் காம்பவுண்ட். இப்போ ஏசைக்ளிக் காம்பவுண்ட்னா எக்ஸாம்பிள் நம்ம எழுதிக்கலாம். அல்கேன், அல்கேன், அல்கின், அல்கைன். அதான் மீத்தேன், ஈத்தேன், ஈத்தீன். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் 2 டைப்ஸா பிரிக்கும். இப்போ சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்னா எக்ஸாம்பிள் என்ன? சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன். இதெல்லாம் சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். அது சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் 2 டைப்ஸா பிரிக்கும். ஹோமோசைக்கிளிக் காம்பவுண்ட், ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். ஹோமோசைக்கிளிக் காம்பவுண்ட், ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஹோமோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் கார்போசைக்கிளிக் காம்பவுண்ட்.
அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பிடிக்கும். கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னா சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபியூட்டின் இப்படி கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ இதுல அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பிடிக்கும். அரோமேட்டிக் ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரெண்டு டைப்பா பிரிக்கும். ஒன்னு அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட், அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட், அரோமேட்டிக் நான் பென்சனாய்டு காம்பவுண்ட். அரோமேட்டிக் பென்சனாய்டு காம்பவுண்ட் and aromatic non benzyl compound. Tetracyclic compounds are two type of பிரிக்கும். அதே மாதிரி alicyclic tetracyclic compound. alicyclic tetracyclic compound. அடுத்தது aromatic tetracyclic compounds. alicyclic tetracyclic compounds நானே aromatic tetracyclic compound. Aromatic benzyl compound, aromatic non benzyl compound. Aromatic benzyl compound na benzene, naphthalene, penicillin. It contains two or more benzene present ஆச்சுன்னா வந்து aromatic benzyl compound. Aromatic non benzyl compound na azulene. Tropolone. Aromatic benzyl compound aromatic properties இருக்கும். இப்போ aromatic properties இருக்குன்னா aromatic compounds என்ன ஒன்று cyclic nature-ஆ இருக்கணும், இல்லைன்னா planar compounds-ஆ இருக்கணும், இல்லைன்னா coupled rule satisfy பண்ணிக்கணும். ஆனா இந்த காம்பவுண்ட்ஸும் கன்ஃபார்மா aromatic compounds தான். ஏன்னா வந்து coupled rule satisfy பண்ணுது, சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸா இருக்கு, பிளைனரா இருக்கு. சரிங்களா? இப்ப அலிசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ், அலிசைக்கிளிக் டெட்ராசைக்கிளிக் காம்பவுண்ட்னா வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் டெட்ரா கைட்ரோஃபியூரான். இதுல உள்ள பை எலக்ட்ரான்ஸ் இல்ல, பை எலக்ட்ரான்ஸ் கிடையாதுன்னா அது வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் டெட்ரா கைட்ரோஃபியூரான். இப்ப அரோமேட்டிக் டெட்ராசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்னா ஃபியூரான், ஃபியூரான், பைரிடின். இப்ப டெட்ராசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் என்னன்னா அதாவது கார்பன் ஆட்டம் கூட டெட்ரோ ஆட்டம் பாண்ட் பண்ணிருக்கும். டெட்ரோ ஆட்டம்னா நைட்ரஜன் ஆக்கலாம், ஆக்சிஜன் ஆக்கலாம், சல்பர் இருக்கலாம். அதாவது கார்பன் ஆட்டம் 5 மெம்பர் ஆஃப் 6 மெம்பர். அதுல வந்து டெட்ரோ ஆட்டம் நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்பர் பிரசன்ட் ஆச்சுன்னா வந்து டெட்ராசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்.